இன்றைக்கு ராமர் கோயில் பிரச்சனை இருக்கிறது. ஏன் தெளிவாக நாம் சொல்ல தயங்குகிறோம்? தெளிவாக சொல்லுதல் வேண்டும். மகாத்மா காந்தியை விட இந்து மதத்தை, கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள் வேறு யாரும் கிடையாது. ஆனால் மகாத்மா காந்தி அவர்கள் ஒன்றை சொன்னார், இதெல்லாம் எனக்குத்தான், இது என்னுடைய அரசாங்கத்திற்கு இருக்காது. நான் இந்த கருத்துக்களை என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் மீது திணிக்க மாட்டேன். மதமும் கடவுளும் எனக்கு இருக்கிறது, அது என்னுடைய அடையாளம். ஆனால் நான் அமைக்கப் போகிற அரசாங்கத்திற்கு அது இருக்காது என்று சொன்னார். அதற்கு பெயர்தான் மத சார்பின்மை, அதற்கு பெயர்தான் செக்குலரிசம். இதை நாம அழுத்தமா சொல்லணும், விளக்கமா சொல்லணும். நீங்க இது ராமரை எதிர்ப்பதாக ஆகாது. நாம் ராமரை ஆதரிக்கிறோம். இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் அவர்களுடைய மதத்தை நாம் விரும்புகிறோம், ஆதரிக்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய நண்பர்களுடைய மதத்தையும் நாம் விரும்புகிறோம், ஆதரிக்கிறோம். நான் ஒரு வைணவன், நான் இந்து மதத்தை விரும்புகிறேன், நான் ராமரை விரும்புகிறேன். அதே நேரத்தில் நான் பீட்டர் அவர்களுடைய கர்த்தாவையோ ஹாரூன் அவர்களுடைய மசூதியையோ நான் குறை சொல்ல மாட்டேன், பாதுகாக்காமல் இருக்க மாட்டேன், பாழடிக்க விரும்ப மாட்டேன். அதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய மத சார்பின்மை. நீங்க மத சார்பின்மையை அழுத்தமாக பேசுங்கள். நீங்க மத சார்பின்மையை எப்பொழுது அழுத்தமாக பேசுகிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களால் ஆர்எஸ்எஸ்ஐ தோற்கடிக்க முடியும், பாரதிய ஜனதாவை தோற்கடிக்க முடியும். நம்மில் சிலருக்கு என்ன கருத்து இருக்கிறது தெரியுமா? ஒரு பக்கமா மக்கள் சாய்கிற மாதிரி தெரிந்தால் ஏன் நாமும் அந்த பக்கம் சாஞ்சா என்னன்னு நம்முடைய தோழர்கள் கேட்கிறார்கள். அது கூடாது. மகாத்மா காந்தி சொன்னார், மக்கள் எதை விரும்புகிறார்கள் என்பது முக்கியமல்ல, மக்களுக்கு எது தேவை என்பதுதான் முக்கியம். நான் மக்களுடைய தேவைகளை புரிந்து வைத்திருக்கிறேன், அவற்றை நான் சரி செய்வேன் என்று அவர் சொன்னார். அதனாலதான் ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்த்து அவரால் வெற்றி பெற முடிந்தது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ரொம்ப கொச்சையான கேள்விதான். கோயில் கட்டின ஆட்சிக்கு வந்துட முடியுமா? ஒரு கோயிலை கட்டிட்டா ஆட்சிக்கு வந்துவிட முடியும் என்று எந்த முட்டாள் நினைப்பான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க எனக்கு தெரிஞ்சு எங்க கிராமங்கள்ல கும்பாபிஷேகம் செஞ்சவெல்லாம் அடுத்த முறை பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்ல தோத்துருக்கிறான். ஏன்னா மக்கள் அதற்காக வாக்களிப்பதில்லை. அது வேறு, இது வேறு. நான் கேட்கிறேன், இன்றைக்கு அயோத்தியில் நடைபெற்றிருக்கிற அந்த ராமர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு இந்திய அரசாங்கத்தினுடைய பணமோ ஊபி அரசாங்கத்தினுடைய பணத்தையும் நீங்கள் தண்ணியாக செலவிட்டிருக்கிறீர்களே, அது எப்படி நியாயமாகும்? ஒரு மதசார்பற்ற நாட்டில் எப்படி அதை செய்ய முடியும்? எந்த நியாயம், எந்த சட்டம் இதை அனுமதிக்கிறது? நீங்க ரயிலை எல்லாம், தொடர்வண்டி எல்லாம் இலவசமாக அனுப்புகிறீர்கள். எப்படி அது சாத்தியம்? யார் அதற்கு பணம் கட்டியது? இன்றைக்கு அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்கு அத்தனை லட்சம் கோடி உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? அதற்கு கணக்கு காட்ட முடியுமா? நண்பர்களே, ராமருடைய புகழை கெடுத்து விடாதீர்கள். நான் மோடிக்கும் ஆர்எஸ்எஸ் சொல்வது அதுதான். அவர் அப்பழுக்கற்றவராக இருந்தார், ஆனால் அவருடைய பெயரை பாழ்படுத்துகிறீர்கள் நீங்கள். அது தவறு என்பதனை நம்முடைய தேசிய தோழர்கள் ஒரு பரப்புரையாக சொல்லுதல் வேண்டும். அச்சப்படக்கூடாது. பரப்புரை நேர்மையாக இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும், அழுத்தமாக இருக்க வேண்டும். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், எதையும் சொல்லாதவர்கள், எதையும் பாராட்டாதவர்கள், எதையும் கண்டிக்காதவர்கள் ஒரு காலத்திலும் வெற்றி பெற முடியாது. நீங்க உலக வரலாறு அதைத்தான் சொல்லுகிறது. யார் தெளிவான கருத்தை சொன்னார்களோ, யார் தெளிவான சித்தாந்தத்தை பின்பற்றினார்களோ, யாரிடம் தெளிவான தோழர்கள் இருந்தார்களோ அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதுதான் உலக அரசியல். எனவே நாம் அதை பின்பற்ற வேண்டும்.